அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நாம் சலாம் சொல்லலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு என்று சொல்லலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு என்றால் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது பொழியப்படட்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதை நாம் மாற்று மத கலாச்சாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சலாத்தை நாம் சொல்லலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் பேசக்கூடிய நேரங்களில் ஒரு இடத்திலே இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களுடைய தந்தை இடத்திலே இந்த ஏகத்துவ ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லுகின்றார்கள். தந்தை இணை வைத்து இருக்கக்கூடிய நேரத்தில், என்னுடைய அருமை தந்தையே, நிச்சயமாக அர் ரஹ்மானிடம் இருந்து வேதனை வந்து உங்களை தொட்டு நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளி ஆகுவதை பற்றி நான் அஞ்சுகிறேன் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களுடைய தந்தை அதற்கு இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களை பார்த்து கூறினார்கள், இப்ராஹிமே, நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா? நீர் இதை விட்டும் விலகிக்க கொள்ளாவிட்டால் உம்மை கல்லெறிந்து கொள்ளுவேன். இனி நீ என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடு என்று இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய தந்தை சொன்ன வாக்கியத்தை அடுத்த வசனமாக 19வது அத்தியாயம் 46வது வசனத்திலே, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகளை வணங்குகின்றீர்கள், அல்லாஹுடைய அர் ரஹ்மானுடைய வேதனை உங்களை வந்து தொட்டுவிடுமே, அஞ்சுகின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே அவர்களுடைய தந்தையின் எதிர்வினை இப்படித்தான் இருந்தது. நீ என்னை விட்டு தூரமாகிவிடு இப்ராஹிமே என்று சொன்ன நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள் அவருடைய தந்தையை பார்த்து சொன்ன வாக்கியத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். 19வது அத்தியாயம் 47வது வசனத்திலே, அதற்கு இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள், உன் மீது சலாம் உண்டாவதாக, மேலும் என் இறைவனிடம் உமக்காக பிழை பொறுக்க தேடுவேன், நிச்சயமாக அவன் என் மீது கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். தந்தை சொன்ன அந்த வாக்கியத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள், என் தந்தையே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக இறைவனிடத்திலே நான் பிழை பொறுப்பு தேடுவேன் என்று சொன்ன வாக்கியமும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களுடைய தந்தை வேற்று தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்கள். இருந்தும் தன்னுடைய தந்தையை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஆக நாம் மாற்று மத கலாச்சாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நாம் இங்கே சொல்லலாம். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பதும் அறிந்தோருக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் கூறுவதும் என்றார்கள். புகாரியிலே 12வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது.